மீன ராசி, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதியாக இருக்கட்டும், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ஒன்றும் இல்லை, பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சீரான மனநிலையிலே இருங்க. எதை நினச்சி நம்ம கவலைப்பட வேண்டாம். நமக்கு நல்ல டைம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது ரேவதி ஸ்டாருக்குள்ளே, அதாவது மீனராசிக்குள்ளே வந்து இப்போ சனி இருக்காருன்ற விஷயத்த வச்சுப்போமே. நமக்கு டைம் சரியில்லைன்னு உடனே நம்ம ஜாதகம் பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு ஜோசியக்காரு பரிகாரம் பண்ணணும், 5000 ஆகும், 10,000 ஆகும், இத்தனை ஆயிரம் ஆகும், இதெல்லாம் செலவு பண்ணிங்கன்னா இந்த சனிக்கிட்டேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லி பரிகாரத்தை பண்ணி காசு செலவு பண்ணி பரிகாரம் பண்ணதுனால இந்த பரிகாரமும் நடக்காமல் போய் மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த ஜோசியமும் பொய், ஜோசியரும் பொய்ன்ற அளவுக்குலாம் போக வேண்டாம். சிம்பிளாக பரிகாரமே பண்ணாதீங்க. பரிகாரங்கள் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. இதனால் உங்கள் காசை நீங்கள் வீணடிக்க வேண்டாம். போன வாரம் ஒரு லைவ் நடத்தியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இது வரைக்கும் பரிகாரத்துக்கு நான் 1 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு நடக்கவே இல்லைன்னு கமெண்ட் பண்ணியிருந்தார். நிறைய பேர் 15,000, 20,000, 30,000 பரிகாரத்துக்கு செலவு பண்ணி ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா, ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துடாதா, பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடாதான்னு அந்த மக்கள் அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு பரிகாரன்ற பேரில் நிறைய பேர் காசு பார்க்குறாங்க. பட் பரிகாரங்கள் பெருசாக ஒர்க் ஆகாது. அப்படியே உங்களுக்கு பரிகாரம் பண்ணணும், சனியை வந்து கைக்குள்ளே போட்டுக்கணும், சனியோட தாக்கங்கள்லாம் குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க. இதுதான் பரிகாரமாக இருக்கும். வறுமையில் இருக்கக்கூடிய, ஏழ்மையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏழ்மையான மனிதர்களை பார்த்து, மீனராசிக்காரங்க யாரும் ஏழ்மையான ஒரு மனிதர்களை பார்த்து வந்து முகம் சொல்லிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களே வந்து நம்ம பண்ணக்கூடாது. இந்த ஏழ்மைக்கு வறுமைக்கு உரிய கிரகம் சனி தான். நீங்கள் இந்த மாதிரி வறுமையில் வாடக்கூடியவங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுனீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுனீங்கன்னா இதெல்லாம் சனியை ரொம்ப கோவப்படுத்துன்றதுனால அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுங்க, ஒரு உதவி செய்யுங்க. வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க. இதுதான் நல்ல பரிகாரமாக இருக்கும். ஆனால் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்டில் இதை வாங்கி மாட்டுறது, அதை வாங்கி மாட்டுறது, கழுத்தில் இந்த மாலை போடுறது, விரலில் இந்த மோதிரத்தை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதனால் எந்த பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியோ எனக்கு தெரியல. என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் அதுதான் சொல்கிறேன். பரிகாரன்ற பேரில் காசை செலவு பண்ணாதீங்க. பரிகாரத்துக்கு முழுக்க காசை வீணடிக்காதீங்க. மனிதர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இதை மட்டும் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் செஞ்சு பரிகாரன்ற பேரில் மன உளைச்சல் ஆகி உங்களுடைய காசு, பணத்தை, நேரத்தைலாம் வீணடிக்க வேணாம். நான் தாழ்மையாக சொல்லிக்கிறேன். நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்க தான் நல்லாயிருக்கு, ஆனால் நடக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையில் நடக்காதுன்றது எனக்கு வந்து உங்களை விட 100% இல்லை, எத்தனை பர்சன்ட் வேணால் வச்சுக்கோங்க, அத்தனை பர்சன்ட் எனக்கு தெரியும். பட் ஓரளவுக்கு நடக்கக்கூடிய தோராயமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நான் உண்மையாக சொல்லியிருக்கேன். உங்களை ஏமாத்தலை. உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்களெல்லாம் நடக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் தான் வந்து முடிவு செய்யும். இந்த ராசி வச்செல்லாம் பெருசாக சொல்லிட முடியாது, ஒர்க் ஆகாது. பட் இது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் அதுதான் சொல்கிறேன். இப்படி நமக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியும். நமக்கு ஓரளவுக்கு டைம் நல்லா இருக்குது போல், அப்போது நமக்கு சில பிரச்சனைகள் இருந்தால் கூட அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளோதான், இது முடிஞ்ச கேஸு, பூட்ட கேஸு, இதுக்கப்புறம் இது எந்திருக்காதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்படின்னு உங்களை சொல்லி வச்சுருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தில். இப்போ டைம் நல்லா இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். அந்த ஒரு நம்பிக்கையை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மீனராசிக்காரங்களுக்கு இதை தான் நான் கொடுக்குறேன். இது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா? இன்றைக்கி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறாங்க, நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேன், நான் உங்கள் வீடியோஸை பார்க்குறேன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறாங்க, உங்களுடைய அந்த சேவை தொடரணும், நீங்கள் கொடுக்குற நம்பிக்கை வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம், மன வலியில் இருக்கோம், வேதனையில் இருக்கோம், இந்த வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. இன்றைக்கி எங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றி, சரி நம்ம நாளைக்கு வாழ்வோம், நாளைக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலாம், இன்றைக்கி நல்லா இல்லைனா கூட நாளைக்கு நம்ம கண்டிப்பாக நல்லா இருப்போன்ற ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்து அது எங்களை தள்ளி விடுது, எதிர்காலத்துக்கு அது எங்களை நோக்கி ஓட வைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது நான் வந்து பொய்யான நம்பிக்கை எதுவும் கொடுக்கல. ராசிப்படி குரு பேச்சு நல்லா இருக்க போகுது, அடுத்து வரைஞ்ச ராகு எது பேச்சு அப்படி இப்படிலாம் எதாவது நல்லா இருக்க போகுதுன்றதுனால ராசிப்படி சனி நமக்கு எடுத்து செஞ்சுட்டு இருக்காருன்றது உண்மையாக இருக்கும்போது ராசிப்படி குரு பேச்சு நமக்கு நல்லது செய்ய போகுதுங்கிறது உண்மையாக தானே இருக்கும். அதனால தான் நான் அதையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு நல்ல காலம் வந்துக்கிட்டே இருக்குது. கஷ்டங்கள் இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுங்க. உங்கள் கஷ்டம்லாம் பறக்க போகுது. இதுதான் உண்மை. இந்த வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ தெரியல, ஆனால் பொறுமையாக தான் நடக்கும். 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும். நீங்கள் நாளைக்கே எதுவும் நடந்துடாது, ஜூன் 2 பிறந்தவொன்னே எதுவும் நடந்துடாதுன்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும். மீனராசிக்காரங்க இந்த விஷயத்தை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பரிகாரன்ற பேரில் பெருசாக ஏமாற வேண்டாம், காசெல்லாம் வந்து செலவு செய்ய வேண்டாம். திரும்ப அதுதான் சொல்கிறேன். எந்த பரிகாரமும் ஜென்ம சனியில் வேலை செய்யாது. எந்த பரிகாரமும் ஜென்ம சனி டைமில் வேலை செய்யாது. அப்போ பரிகாரம் பண்ணுறது வேஸ்ட்டு. மற்ற டைமில் வேணால் பண்ணிக்கோங்க உங்கள் திருப்திக்காக. நான் வந்து உங்களுடைய நம்பிக்கைகளுக்கு மறுப்பு தெரிவிக்கவே மாட்டேன். உங்கள் நம்பிக்கைகள் எல்லாம் புனிதமானது, அழகானது. எப்போ வரைக்கும் அதை வச்சு வியாபாரம் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் தான். அவங்க நம்பிக்கை வச்சு என்றைக்கு வியாபாரம் பண்ண ஆரம்பிக்குமோ அன்றைக்கெல்லாம் அது வந்து பாழாக போயிடும். நீங்களும் உங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன புரிதல் வரணும். ஒரு பொதுவான விஷயங்களை தான் இந்த ராசிப்படி, கோச்சார கிரக நிலைகள் படி நடக்கும். ஃபாரினுக்கு போக முடியுமா,
இல்லை எங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும் சொல்ல முடியுமா, எங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்குன்றதை சொல்ல முடியுமா, அதெல்லாம் ராசிப்படி சொல்லவே முடியாது. அதெல்லாம் அப்பட்டமான பொய்ன்றதுனால குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுன்ற அளவுக்கு தான் தோராயமாக தான் சொல்ல முடியும். வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 100% இருக்குது சொல்லலாம். சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் கண்டிப்பாக நடக்க தான் போகுது, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்ல முடியும். நீங்கள் நினைக்கிற அளவுக்கான, நீங்கள் எதிர்பார்க்குற, நீங்கள் ராசி பலன் மீது நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த அளவுக்கு எதுவும் நடக்காது. இதுதான் உண்மை. என்னுடைய மீனராசி சப்ஸ்கிரைபரை நான் யாரும் எப்பவுமே ஏமாற்ற மாட்டேன். மற்ற சப்ஸ்கிரைபருக்கு நான் அதுதான் சொல்கிறேன்றதுனால பரிகாரன்ற விஷயத்துக்குள்ள நீங்கள் தயவு செய்து போக வேண்டாம். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கும். தொடர்ந்து ஜோதிட நல சேனலோடு விரல் கோர்த்து விழித்தருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன்.